ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்து வடிகட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சுகரை அதில் கலந்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காவை தூள் பண்ணி அதில் போட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த கரைச்சி வச்சுருக்க பாலை, சீம்பால் பாத்திரத்தை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம சீம்பால் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.